அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பாரம்பரிய அரிசியை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இது மாதிரி கஞ்சாவோ இல்லை உப்புமாவோ இல்லை இது போல் மொறு தோசை, பொங்கல், பிளெயின் கஞ்சி, பால் கஞ்சாவோ, குழந்தைங்களுக்கு விருப்பமான இந்த மாதிரி தோசையாவோ நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். காலை உணவாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வாங்கிட்டு வந்த அரிசியை கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. முதல் நாள் இரவு ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி இது போல் மிக்சியில் உடச்சி, இல்லைன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து ரவா பதத்தில் உடச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தேவைப்படும் போது உப்புமாவோ கஞ்சோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம். அது ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது நல்லாயிருக்கும். டைம் இருந்தால் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் மிஷினில் உடச்சிட்டு வச்சு இது பேர் பொங்கல் மாதிரி, அப்புறம் தோசை மாதிரி, இல்லை பிளெயின் கஞ்சாவோ அந்த மாதிரி கொடுக்கலாம். இது தேங்காய் சட்னி கூட இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இது பிளெயின் கஞ்சி வயதானவருக்கு வெறும் உப்பு மட்டும் போட்டு கொடுக்கலாம், ஒரு துவையல் வச்சுட்டு. அப்புறம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்களுக்கு அந்த மாதிரி உப்புமா மாதிரி பண்ணி கொடுக்கலாம், உதிரியாக. டயட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு கஞ்சி. இது 1க்கு 4 மடங்கு தண்ணி வச்சுட்டு கஞ்சியை வேக விட்டு எடுத்துக்கோங்க, உப்பு போட்டு. இதில் நான் ஒரு மசாலா ரெடி பண்ணி போடுறேன். வெந்தயம், மிளகு, ஜீரகம், இது வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு. கஞ்சி அதிகமாக இருந்தால் அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பொருளை கூட்டிக்கோங்க. நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட பூண்டு ஒரு 10-15 பூண்டு போட்டு அதையும் இது மாதிரி தட்டினா மாதிரி பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காவை உடச்சி பால் எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவருக்கு மட்டும் இல்லைங்க, நல்லா ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உப்பு, தண்ணி சேர்த்து இந்த கஞ்சி ரெடி. இதுக்கு நான் சுண்டைக்காய் வத்தல், வெள்ளரிக்காய், நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அரிசி பார்த்திங்கன்னா பேருக்கு தகுந்த மாதிரியே இலுப்பம்பூ அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் கஞ்சி பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் கஞ்சி தான் பண்ணணும்னு இல்லை, தோசை செய்யலாம். எல்லா வெரைட்டி நம்ம எப்படி டிஃபன் பண்ணுவோமோ அது மாதிரி எல்லாமே பண்ணி சாப்பிட்லாம். என்னோடய பதிவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ.